எங்க நல்ல தகப்பனே, நல்ல ஆண்டவரே, என்னுடைய காணிக்கையை நீங்க பார்க்கவே இல்லப்பா. உங்களுடைய உபதேசத்தை நாங்க அறிந்திருக்கிறோம். என்னுடைய உள்ளத்தை நீங்க பார்க்குறீங்க. 2 காசு போட்ட அந்த அம்மாவை தான் நீங்க பார்த்துட்டே இருந்தீங்க. தன்னுடைய நிறைவானதிலிருந்து குறைவானதை காணிக்கை பெட்டியில போட்டாங்கப்பா. ஆனா எல்லாரும் நிறைய போடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைவானதிலிருந்து குறைவானதை போட்டாங்க ஆண்டவரே. ஆனா அவங்க நிறைய போடுற மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. பார்க்கறவங்க எல்லாம் எவ்வளவு காணிக்கை போடுறாங்கன்னு பார்த்தாங்க. ஏசப்பா குறைவானதையே போட்டுட்டாப்பா. அதை நீங்க பாத்தீங்க ராஜா. நீங்க காணிக்கையை பார்க்கல, எங்க மனசை பார்க்குறீங்க. எங்க ஏசப்பாவுக்கு நாங்க ஊழியம் செய்யணும். எங்க ஏசப்பாவுடைய இந்த ஆலயத்தின் தேவைகள்லாம் சந்திக்கப்படணும். எங்க ஏசப்பா இந்த ஆலயத்துக்கு வர்றவங்களுக்கெல்லாம் மாம்சமான சரீர பிரகாரமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீரத்துக்கு எதுவான ஆகாரம், ஆவிக்கேற்ற ஆகாரம் எல்லாத்தையும் கொடுக்கணும் ஏசப்பா. இந்த ஆலயத்துக்கு வர்றவங்க உங்க வீட்டுக்கு வராங்க ஏசப்பா, ஆறுதல் அடைஞ்சு போகணும் ஏசப்பா. புசிச்சு குடிச்சு உங்களுடைய நல்ல ஆலோசனை கேட்டு நல்லா வாழணும் தீர்மானத்தோட போகணும் ஏசப்பா. அதுக்கு தான் நாங்க இந்த காணிக்கையை செலுத்துறோம். எதுக்கு காணிக்கை செலுத்துறோம் ஏசப்பா? உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு, நீங்க அநேக ஆயிரங்களை ஆசீர்வதிப்பதற்கு, சந்தோஷப்படுத்துவதற்கு எங்கள் காணிக்கைகளை செலுத்துகிறோம். பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறவரே, உண்மை சந்தோஷப்படுத்த நாங்க மனப்பூர்வமா கொடுத்தது இதுதானா? எங்களை மன்னிச்சிருங்க ஏசப்பா. இன்னும் நாங்க அதிகமா கொடுக்கணும் ஏசப்பா. தசமபாகத்துக்கு அதிகமா நாங்க கொடுக்கணும். எங்களுடைய வீட்டாரை நீங்க ஆசீர்வதிங்க, எங்களை நீங்க ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிங்க, எல்லா கடன் பிரச்சனை விடுதலையாக்குங்க. உமக்கு நாங்க இன்னும் கொடுப்போம், இன்னும் கொடுப்போம், எங்களையே கொடுப்போம். உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சணிய சுலமாய் தாழ்மையுடன் அப்படி செபிக்கிறோம். எங்கள் ஜீவனும் பரிசுத்தமும் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். உட்காரலாம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். முதல் 1-2 வசனத்தை நான் வாசிக்கலாம். மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். காணிக்கை குறிச்சு ஒரு காரியம் நமக்கு தெரிஞ்சதுதான். அதை குறித்து நான் தொடர்ந்து நீட்டி சொல்ல நான் விரும்பல. தாரை உதவியாதே, மனுஷனுடைய புகழும்படியாக எதையும் செய்யாத, அதோடு நின்று போயிடும். மனுஷர் பார்க்கணும்னு சொல்லி அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அதுக்கு தான் இந்த உண்டியல் இருக்குது. மனுஷர் இல்லாத நேரத்தில் காணிக்கை செலுத்துவதற்கு ஜெபிக்கிறோம். ஏசப்பாவை பிரியப்படுத்தணும், ஏசப்பாவை சந்தோஷப்படுத்தணும். என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்யணும், இதையும் நான் செய்யறேன் ஏசப்பான்னு யாருக்குமே தெரியாம காணிக்கை போட்டுட்டு போறதுக்கு ஒரு காணிக்கப்பட்டி இருக்கு. பார்ப்போமே, இப்ப கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். நிறைய பேர் வரும்போது இதை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த காணிக்கப்பட்டி திறக்கும் போது யாருடைய உள்ளத்துலலாம் இந்த வசனங்கள் கிரியை செய்யறது, ஏசப்பாவுடைய ஆலோசனை கிரியை செய்யறதுன்னு பார்க்க போறோம். சரி, இப்பொழுது நான் வாசிக்க போறோம். பிரசங்கத்துக்கு நேராக போகிறோம். 6வது அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கலாம். ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஏசப்பா சொல்றாரு ஊழியக்காரங்களை பார்த்து. இப்ப நம்ம விசுவாசிகளா, நம்ம விசுவாசிகள் இருப்போம். பகுதி நேர ஊழியக்காரரா, பகுதி நேர ஊழியக்காரராக இருப்போம். ஃபுல் டைம் ஊழியக்காரரா, ஃபுல் டைம் ஊழியக்காரராக இருப்போம். ஏசப்பா தன்னுடைய 12 சீசர்களையும் அனுப்பின போது அவர்களுக்கு அவர் தெளிவான காரியங்களை சொல்லி கொடுத்து அவர்களை அனுப்பினார். அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். நிறைய ஆலோசனைகளை சொல்லி அனுப்பினார். நீங்க போகும்போது என்ன சாப்பிடுவோம், எங்க போய் தங்குவோம், அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். கைக்கு தடியையோ பணத்தையோ, ஐயோ எனக்கு பாதரட்ச செருப்பு இல்லையே அப்படின்னு ஒரு கவலையோ உங்களுக்கு வேண்டாம், அதெல்லாம் சொல்லி அனுப்பினார். அனுப்பும்போது இன்னும் அவர் தொடர்ந்து ஆலோசனை சொல்லுகிறார். நீங்க 2 எஜமான்களுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. நான் முதல்ல சொல்லிடுறேன், 2 எஜமான்களுக்கு நீங்க ஊழியம் செய்ய முடியாது. 2 எஜமான்கள் யார்? நீ வாசிச்சிட்டமே. 2 எஜமான்கள் யார்? ஊழியன்னா என்னது? இல்ல நமக்கு தெரியற மாதிரி தமிழ்ல கொஞ்சம் சொல்லுங்களேன். டைம் இருக்குல்லையே, நான் நேரத்தில் முடிச்சிருவேன்னா எனக்கு தெரியலையே.
ஊழியன்னா என்னதுங்க? ஊழியக்காரனா யாருங்க? ஊழியக்காரன் நல்லா புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லுங்களேன். ஊழியக்காரன் வேலைக்காரன். இது வேலைக்காரன் மட்டும் தான் எல்லாருக்கும் விளங்கும். இது வேலைக்காரன் போடாம எப்படி போட்டுருக்குது? ஊழியக்காரன் வேற மாதிரி நினைச்சிடறாங்க. அவரு ஊழியக்காரனா வா ஐயா, அதுலதான் அவனை நாசமாக்குறது. என்னையுமே வாங்கய்யா, அவன் வேலைக்காரன். என்ன ஆண்டவருக்கு வேலைக்காரன்? ஆண்டவர் நிமித்தமா யாருக்கு வேலைக்காரன்? ஆண்டவர் நிமித்தமா யாருக்கு வேலைக்காரன்னா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு வேலைக்காரன். நம்ம எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாலே ஆண்டவர் தூதர்களை படைச்சிருக்கிறார். தூதர்கள் யாரு? ஆண்டவருக்கு வேலைக்காரங்க. ஆண்டவருக்கு வேலைக்காரங்க. யாருக்கு வேலைக்காரங்க? நமக்கு தான் அனுப்புறாருன்னு சொல்லி பைபிள் போட்டுருக்குது. அப்படித்தானே போட்டுருக்குது? நமக்கு தான் அனுப்புறாரு. அவங்கள பாதுகாக்கணும், அவங்கள நடத்தணும். நான் சொல்றதெல்லாம் போய் சொல்லிட்டு வா, அன்னை மரியாள்கிட்ட போய் சொல்லிட்டு வா, தானியல்கிட்ட போய் சொல்லிட்டு வா, ஆபிரகாம்கிட்ட பேசிட்டு வா அப்படின்னு சொல்லி தூதர்களை அனுப்புறாரு. இன்னைக்கு இன்னொரு பாட்டில் படித்தோம் இல்லையா? என்ன படித்தோம்? நாள்தோறும் என் தேவையை சந்திக்க மறவாதீர், நாளெல்லாம் என் தூதர் என்னை பாதுகாப்பதற்கு அனுப்பிட மறவாதீர் அப்படின்னு படித்தோம். அப்படிலாம் பைபிள்ல இருக்குது. நமக்கு தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். நம் பாதம் கழிராதபடிக்கு அவர்கள் தங்களுடைய கரங்களிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்றெல்லாம் பைபிள்ல எழுதியிருக்குது. சரி பிரியமானவர்களே, 2 எஜமான்களுக்கு நீங்க என்ன செய்ய முடியாது? வேலை செய்ய முடியாது அப்படின்னு ஏசப்பா தெளிவா சொல்லி அனுப்புறாரு. இந்த 2 எஜமான்கள் யாருன்னா டக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நீங்க சொன்னா நான் வேகமா போயிருவேன். 2 எஜமான்கள் யாரு? ஒன்று எனக்கு, இன்னொன்று என்னது? 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று எனக்கு, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் அப்ப தேவன் ஒருவர், இன்னொன்னு யாரு? உலக பொருள். 2 பேருக்கும் நீ ஊழியம் செய்ய உன்னால. நான் சொல்றேன் போங்க ஆண்டவரே, உங்களுக்கு நான் ஊழியம் செய்வேன். பாருங்க, நீங்க நான் பார்த்துக்கிட்டே இருங்களேன். என்ன பார்த்துக்கிட்டே இருங்க? கார் வாங்குறதா இல்லையான்னு பாருங்க. அந்த அத்தனை ஏக்கரை நான் வாங்கி வளைச்சு போடுறேனா இல்லையான்னு பாருங்கள் ஆண்டவரே. இது என்ன சர்ச்சு? நான் கட்டுறேன் பாருங்க சர்ச்சு இப்படின்னு சொல்லி நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறேன் பிரசங்கித்தால் காணிக்கைகள் ஏராளம் வரும். என்னை எத்தனை பேர் அழைப்பாங்க? எங்கெல்லாம் நான் போயிருவேன். வெறும் சுட்கேஸா போவேன். ஐயா என்கிட்ட சொல்லிட்டாங்க நீங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போக போறீங்க. வெளிநாட்டுக்கு போகும்போது வெறும் சூட்கேஸா போவேன், இல்ல சூட்கேஸ் இல்லாமலே போவேன். வரும்போது பாருங்க, உங்களை நான் திரும்பியே போக மாட்டேன். பிரதர் நீங்க யாரு பிரதர் கேட்பேன், வருத்தப்படாதீங்க. அதை கொண்டு வந்து நான் இடத்த வாங்குவேன், சுத்தி வளைச்சு போடுவேன், பெரிய பெரிய ஆலயத்தை கட்டுவேன், என்னெல்லாமா செய்வேன். நான் ஏசப்பா என்கிட்ட ஒரு இருக்கணுமே. ஏசப்பா என்ன சொன்னாரு? என் லைஃப் ஸ்டைல் நீ பாத்தியா அப்படின்னு கேட்கிறாரு. ஏசப்படைய லைஃப் ஸ்டைல் என்ன? அவரை தொடர்ந்த பேதுருடைய லைஃப் ஸ்டைல் என்ன? அவரை தொடர்ந்த பவுலோடைய லைஃப் ஸ்டைல் என்ன? இந்த இந்தியாவுக்கு வந்த அந்த தோமாவுடைய லைஃப் ஸ்டைல் என்ன? சொல்லுங்களேன். அந்த லைஃப் ஸ்டைல நான் பார்க்கும்போது எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியலப்பா. எங்கேயாவது அனுப்புனா நான் போவேன், பேச சொன்னா பேசுவேன், பாட சொன்னா பாடுவேன். அது என்ன செய்ய சித்தமா இருக்கும் எனக்கு தெரியல. என் எண்ணங்களும் அவருடைய எண்ணங்களும் எப்படி இருக்குதான், உங்க எண்ணங்களும் அவருடைய எண்ணங்களும் எப்படி இருக்குதான். அவ்வளவு தூரமா, வானமும் பூமியும் எவ்வளவு தூரமா இருக்கிறதோ அவ்வளவு தூரமா. அப்ப அவருடைய எண்ணத்தை நான் ஏசப்பா என்ன எண்ணம் வச்சிருக்கீங்க, ஏசப்பா என்ன எண்ணம் வச்சிருக்கீங்க, என்ன எண்ணம் வச்சிருக்க நான் கேட்டு அதை தெரிஞ்சு நடக்காம எத்தனை ஏக்கரை சுத்தி வளைச்சு எத்தனை பெரிய ஆலயத்தை கட்டினாலும் ஏசு அங்க இருக்கணுமே. ஏசப்பா தெளிவா சொல்றாரு, 2 எஜமான்கள், ஒன்று உலகம், உலக பொருள், இன்னொன்று நான். எனக்கு நீ ஊழியம் செய்ய போறியா? உலகத்திற்கும் உலக பொருளுக்கும் நீ ஊழியம் செய்ய போறியா? நீ தான் தீர்மானிக்கணும். 2 பேருக்கு ஊழியம் செய்யலாம் நினைக்காத தம்பி. 2 பேருக்கு ஊழியம் செய்ய சொல்லிருங்களேன். 2 பேருக்கும் ஊழியம் செய்ய ஒன்னால கூடாதுன்னா சொன்னாரு. ஒன்னால கூடாதுன்னா சொன்னாரு. தேவனுக்கும் உலகம் பொருளுக்கும் ஊழியம் செய்ய பண்மையில சொல்றார், உங்களால் கூடாது. எனக்கும் சொல்றாரு, உங்களுக்கும் சொல்றாரு. நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். 2 தோணியில என்ன செய்யக்கூடாது? கால் வைக்கவே கூடாது. அடுத்தால வாசிங்க. இந்த ஊழியம் செய்யணும்னு சொல்லி நினைக்கும் போது ஆகையால் சொல்லிதான் சொல்றார். ஆகையால் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும்
ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. கொஞ்சம் நிறுத்திங்க. மோசே அந்த மலையின் மேல ஏறி போயிட்டு வரவே இல்லைங்க. எல்லாரும் யோசிச்சு பாக்குறாங்க. ஆரோன், இந்த ஜோசுவா எல்லாரும் யோசிச்சு பாக்குறாங்க. மோசே காணல, வரல 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 வரல. 5 நாள் வரல, 10 நாள் வரல, 20 நாள் வரல, 30 நாள் வரல. அந்த மலைக்கு யாரும் ஏறி போகவும் முடியாது. அப்படி ஏறி போனா என்ன நடக்கும்? அக்கினி எரிச்சு. மோசே தவிர யாரும் ஏறி போக முடியாது. அப்படிப்பட்ட அந்த இடத்துக்கு மோசே போயிட்டு வரலங்க. இந்த அனுபவம் யாருக்காவது உண்டா அப்படி நம்ம யோசிச்சு பார்க்கணும். எனக்கு இந்த அனுபவம் உண்டான்னு யோசிச்சு பார்க்கணும். இப்படி யாராவது இருக்கிறார்களா என்று யோசிச்சு பார்க்கணும். ஊழியக்காரர் என்ன பண்ணாரு அப்படின்னா, உங்களை நான் கானானுக்கு கூட்டிட்டு போறேன், என்னை ஆண்டவர் அனுப்பியிருக்கிறாரு, நான் தான் உங்களுக்கு வேலைக்காரன், நான் தான் உங்களுக்கு ஊழியக்காரன்னு அவர் என்ன எகிப்துல இருந்து கூட்டிட்டு போனார். எத்தனை லட்சம் பேரா? 25 வயசுக்கு மேல புருஷர்கள் மாத்திரம் இல்லையா 6 லட்சம் பேர். பொம்பளைகளுக்கு கணக்கு இல்ல. 25 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆம்பளைகளுக்கும் கணக்கு இல்ல, பிள்ளைகளுக்கும் கணக்கு இல்ல. கோடிக்கணக்கான பேர் தானே சொல்லணும். அவ்வளவு பேருக்கும் ஒரு ஊழியக்காரனா? இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஊழியக்காரனால ஒண்ணும் பண்ண முடியலங்க. ஒரு குடும்பத்தை சரியா நடத்த முடியல. எப்படித்தான் மோசே நடத்தினாரு? ஆச்சரியமா இருக்கு. இந்த ஊழியக்காரன் போனா இவங்க எல்லாரும் பின்னால போவாங்க. இந்த ஊழியக்காரன் இப்ப என்ன பண்ணிட்டான்? ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி மலை மேல ஏறி போயிட்டு 10 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, ஆளு வரல. இப்ப என்ன பண்றது? அப்படித்தான் குழப்பம் வந்துச்சு. அதை சொல்றதுக்கு நேரம் இல்ல. அதை சொன்னா நிறைய சொல்லிடுவேன், வேண்டாம். பிரியமானவர்களே, அவர் போனார், வரல. இப்ப நான் கேட்கிறேன், உணவுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மோசே மலை மேல ஏறி போனாரு, அவருக்கு சாப்பாடு கொடுத்தது யார்? சொல்ல மாட்டேங்கிறீங்க. இவர் ஒரு ஊழியக்காரர், விசேஷித்த ஊழியக்காரர். 5 நாளாச்சு மோசே வரல. அவங்க மனைவி என்ன நினைச்சிருப்பாங்கன்னு சொல்லுங்களேன். சொல்ல மாட்டீங்களா? ஐயோ, என் வீட்டுக்காரர் போனாரு, சாப்பாடு கையில கொண்டு போனாரா? இல்லையே, போயிட்டு உடனே வரேன் தானே போனாரு, நான் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேனே. உணவுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? ஒரு ட்ரெஸ் போட்டா எத்தனை நாள் போடலாம் சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரு ட்ரெஸ் போட்டா எத்தனை நாள் போடலாம்? என் வீட்டுக்காரருடைய ட்ரெஸ் என்னாச்சோ 40 நாள். 40 நாள் மோசே என்ன செய்யல? சாப்பிடவே இல்லை. அங்கிருந்து வாரார். நான் செஞ்சு காட்டினா உங்களுக்கு நல்லா இருக்கும், நீங்க எத்தனை நினைப்பில் திருடாத. முகம் பிரகாசமா இருந்தது. அப்ப என்ன சாப்பிட்டார்? அந்த முகம் பிரகாசமா இருப்பதற்கும் வீர தீரமாய் ஒரு ஸ்ட்ராங்கா அந்த மலையை விட்டு இறங்கி வர்றதுக்கும் என்ன சாப்பிட்டாரா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, என் வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலும் உயிர் வாழ்கிறான் என்பதற்கு ஒரு பெரிய சான்றுங்க. இப்ப மோசே என்ன சாப்பிட்டாரு? கர்த்தர் இந்த உணவு வகைகளை, இந்த கோதுமையை, இந்த அரிசியை, இந்த தக்காளியை, இந்த இப்படி சொல்லிட்டே போலாம். இதையெல்லாம் தன்னுடைய வார்த்தைகளால தானே படைச்சாரு. இந்த வார்த்தை அவருடைய வார்த்தையால் தான் படைச்சார். அந்த வார்த்தையை மோசே கேட்கும் பொழுது, அந்த வார்த்தையை அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தைகளை கேட்டு எழுதும் போது, அந்த வார்த்தை கத்தரிக்காய் மூலமாகவும், இந்த அரிசி மூலமாகவும், இந்த கோதுமை மூலமாகவும் அவருடைய சரீரத்தை போஷிச்சு பலப்படுத்தாம எப்படி பண்ணுச்சு? டைரக்டாவே. எங்க ஆடு சாப்பிடுறாங்க. ஆடு சாப்பிடுறோமா? அந்த ஆட்டு இறைச்சி இங்க இருந்து வருது. முதல்ல என்ன பண்ணுது? இந்த ஆட்டுக்குட்டி தாயிட்ட பால் குடிக்குது இல்லையா? இந்த பால் இந்த ஆட்டுக்குட்டிக்கு எப்படி கிடைக்குது? இந்த ஆட்டுல இருந்து கிடைக்குது. இந்த ஆட்டுக்கு இந்த பால் எப்படி சுரக்குது? அந்த புல்லை திங்கிறதுனாலதான். இந்த புல்லு யாரு கொடுக்கா? நம்முடைய இல்லையா, நம்முடைய தெய்வம் கொடுக்கிறார். இந்த புல்லு இந்த ஆடு சாப்பிடும்போது அது என்ன செய்யுது? உள்ள ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாரு. அந்த அமைப்பின்படி பாலா மாறி குட்டிக்கு போகுது. குட்டி என்ன செய்யுது? அந்த பாலை சாப்பிட்டு அதுக்கு சரீரம் இல்லையா, அதுக்கு மாம்சம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த தாயை விட்டு பிரிஞ்சு அதுவும் என்ன செய்யுது? புல்லு தான் சாப்பிடுது. அந்த புல்லு சாப்பிட சாப்பிட அந்த ஆட்டுக்குட்டிக்கு என்ன வருது? சரீர வளர்ச்சி வருது. இதுதான் நம்ம இறைச்சின்னு சொல்றோம், மட்டன் சொல்றோம். மட்டன் எங்க இருந்து வந்துச்சு? புல்லுல இருந்து வந்துச்சு. இந்த புல்ல படைச்சது யாரு? நம்முடைய தெய்வம்.
அப்ப இந்த புள்ளி எங்க இருந்து வந்துச்சு சொல்லுங்க. இந்த புள்ளி எங்க இருந்து வந்துச்சு ஆர்டிஸ்ட் சொல்லுங்க. உங்க பேர் தான் எனக்கு நல்லா ஞாபகத்துல நிக்குது. சொல்லுங்க. ஏசப்பாவுடைய வார்த்தையிலிருந்து வந்துச்சு. இப்ப ஏசப்பாவுடைய வார்த்தையே நான் சரி. இப்போ நம்ம மட்டன் சாப்பிட்டா செகண்ட், புல்லு சாப்பிட்டா ஃபர்ஸ்ட். புல்லுல இருந்தா நம்ம மட்டன் வந்துச்சு, புள்ளையே சாப்பிட்டுருவோமே அப்படின்னு சொன்னா ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம், பழக்கம். ஆண்டவர் சொன்ன மாதிரி சில காரியங்கள். நம்ம புல்லு சாப்பிட மாட்டோம், புல்லுல இருந்து வந்த மட்டனை நம்ம சாப்பிடுவோம். ஆனா புல்லுங்கிறது வந்துச்சுன்னா தெய்வத்திலிருந்து வந்துச்சு. இந்த தெய்வத்தினுடைய வார்த்தையை கொண்டுதான் அந்த புல்லை உண்டாக்குனாருன்னா, அந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் என்னுடைய சரீரத்துக்குள்ள போகும் பொழுது நல்ல பலத்தை எனக்கு தருகிறது. இதாங்க மோசேனுடைய ரகசியம். அவரு ஐயோ அம்மா பா ஒரு வாரம் ஆச்சு நான் தண்ணி குடிக்கல, நான் சாப்பிடவும் இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நான் எழுதுறேன். ஐயோ என்னை விட்டுருங்க ஐயா, நான் கீழே போறேன், என் ஒய்ஃபு தேடுவா பா கையெல்லாம் சோர்ந்து. சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்ல சொல்ல எழுதுறார். மோசே என்னிடத்தில் ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகம் இருக்கிறது, அதை நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ சொல்ல சொல்ல எழுது. மோசே இந்த உலகம் எப்படி உண்டானது என்று யாருக்குமே தெரியாது, உனக்குமே தெரியாது. நான் சொல்லுகிறேன் எழுது. இப்படித்தான் இந்த உலகத்தை நான் படைத்தேன். முதலாம் நாள் என்ன படைத்தேன், இரண்டாம் நாள் என்ன படைத்தேன், எல்லாவற்றையும் எழுது. எல்லாத்தையும் மோசே எழுதுறார். ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்களையும் எழுதுறார். எழுதிக்கிட்டே இருக்கிறார். நல்லா நினைச்சு பாருங்க பிரியமல, நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை சரியான இடத்துல ஆண்டவரை நெருங்கி நான் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில அப்படி போயிட்டோம்னா இதுல இருந்து வல்லமை இருக்கிறது பெரியமானவங்கள, இதுல இருந்து பலன் இருக்கிறது, இதுல இருந்து வரங்கள் இருக்கிறது, இதுல இருந்து நல்ல ஞானம் இருக்கிறது, இதுல இருந்து எல்லாருக்கும் போதிக்கக்கூடிய, எல்லாரையும் நல்வழித்தக்கூடிய பெரிய ஆற்றல் இந்த வேத புத்தகத்துல. அப்ப ஏசப்பா சொல்றாரு, உயிர் முக்கியமா உணவு முக்கியமா அப்படி கேட்கிறாரு. உயிர் முக்கியமா உணவு முக்கியமா சொல்றாருல. என்ன சொல்றாரு? உணவை விட சொன்னார். வாசிக்கிறமான என்ன ஆதிசுசனி வாசிங்கள ஒருத்தர் வாசிக்க மாட்டாங்க. என்ன சொன்னார் ஏசப்பா? ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும். அப்போ நம்முடைய சாப்பாட்டை விட ஜீவன் முக்கியம். நீங்க சாப்பாடு நினைக்கிறீங்க, நான் உங்க உயிரை நினைக்கிறேன். உங்க உயிரை எப்படி உயிரா வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும். சாப்பாட்டை குறித்து ஏன் கவலைப்படுறீங்க? ஒருவேளை உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம போலாம், கவலையே படாதீங்க. நான் இருக்கிறேன். நீங்க சாப்பிடாமலே இருக்க உங்களால முடியும் சொல்லி நான் உங்களை பலப்படுத்துற தேவனா இருக்கிறேன். சாப்பாட்டை குறித்து ஏன் கவலைப்படுறீங்க? ஊழியக்காரரை பார்த்து சொல்றாரு, உடையை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறது. உடையை காட்டிலும் எது முக்கியம்? உங்களுடைய உடம்பு முக்கியம்னு எனக்கு தெரியும். உங்களுடைய உடம்பை நான் பார்த்துக்கிருவேன். அதை உடுத்தணுமா, அதை எப்படி உடுத்தணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாரு பாருங்க. வாசிங்க. அப்படி சொல்லிட்டாரு. யாரை பார்த்து சொல்லிட்டாரு? விசுவாசிகளாகக்கூடிய, விசுவாசிகளுக்கு போதிக்கக்கூடிய ஊழியக்காரரை பார்த்து சொல்லிட்டாரு. ட்ரெஸ்ஸுக்காக கவலைப்படாதீங்க, சாப்பாட்டுக்காக கவலைப்படாதீங்க. நீங்க 2 வேலை செய்யாதீங்க. 2 பேருக்கு ஊழியம் செய்ய உங்களால முடியாது. நான் முதல்ல சொல்லிடுறேன். உலக பொருளுக்கு, உலகத்துக்கு வேலை செய்யணும், அப்படி போயிருங்க. எனக்கு வேலை செய்யணும், இப்படி வாங்க. அப்ப ஏசப்பா உங்களை பற்றியே சொல்லிக்கிட்டேன்னு அலைவனா எனக்கு சாப்பாடு, ஏசப்பா உங்களை பற்றியே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்னா என் ட்ரெஸ்ஸு, அதுக்காக நான் உழைச்சா தானே எனக்கு ட்ரெஸ்ஸும் கிடைக்கும், நான் உழைச்சா தானே எனக்கு சாப்பாடும் கிடைக்கும். ஏசப்பா சொல்றாரு அப்படி கிடையாது. ஊழியக்காரனை பார்த்து, ஊழியக்காரிகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு அப்படி கிடையாது. சரி, ஊழியக்காரர்கள் யாருக்கு வேலை செய்யறாங்க? 2 எஜமான்ல ஒரு எஜமானுக்கு வேலை செய்யணும் இல்லையா? அப்ப யாருக்கு வேலை செய்கிறார்கள் அப்படின்னா, சரியான சிறப்பான ஏசப்பா சொல்ற மாதிரி உள்ள அந்த ஊழியக்காரங்களாம் யாருக்கிட்ட வேலை பார்க்கறாங்க, யாருக்கு வேலை செய்யறாங்க? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அந்த பாருங்க, கொஞ்சம் சத்தமா சொன்னா நல்லா இருக்கும். அப்படி சொன்னோன்னா எனக்கு அதே மாதிரி நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவோம், பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு கேட்காது, அவங்க மைக் வச்சு பிரயோஜனம் இல்லை. சத்தமா சொல்லுங்க. பிரியமானவர்களே, ஏசப்பாவுக்கு வேலை செய்யறாங்க. ஏசப்பா தான் வேலை செய்யறாங்க. ஏசப்பாவுக்கு வேலை செய்யும் போது சம்பளம் யார் கொடுக்கணும்? எதுக்கு? ஏசப்பாவுக்கு
ஃப்ளைட் இல்லாமலே பறந்து போக கூடிய காரியத்தை செய்திருக்கிறாருன்னு சொல்லி பைபிள் இருக்கு. பிலிப்பை பற்றி படிச்சிருக்கீங்களா? பிலிப்பு என்ன செய்தாரு? காந்தாய மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. ஞானஸ்தானம் கொடுத்து 2 பேரும் கரையேறினாங்க. கரையேறும்போது பிலிப்பு ஆவியானவர் எங்க கொண்டு போயிட்டாரு? ஹெலிகாப்டரும் இல்லை, ஃப்ளைட்டும் இல்லை, எங்கேயும் உண்டு. ஆசோத் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசத்துல காணப்பட்டாராம். இந்த அனுபவம் எல்லாம் இருந்தா விவேகானந்தரை அப்பவே மாத்திருக்கலாம். அவர் கிறிஸ்தவராகி ஞானஸ்தானம் எடுத்து அவர் பாஸ்டராக இருப்பார். அதான் அவர் சொல்றாரு, இந்த அனுபவத்தை நீ சொல். நான் ஆண்டவரத்துல கேட்கறதோ நீங்க ஆண்டவரத்துல கேட்கறோம், அதை தான் கேட்கணும் பிரியமானவர்களே. ஏசப்பா, இந்த பைபிள்ல இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களை போல நாங்க ஊழியம் செய்யணும். ஏசப்பா, நீங்க பின்பற்றின அந்த பிதாவை பின்பற்றின அதே போல என்ன பின்பற்றுங்கன்னு சொன்னீங்க. உங்களுடைய சீசர்கள் பின்பற்றினாங்க. பவுலார் சொல்றாரு, நீங்க என்ன பின்பற்றுங்க. அதான் நமக்கு முக்கியமான இடம் பிரியமான, அவரை பின்பற்றணும். இப்ப பாருங்க, அவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, நீ எனக்கு வேலை செய்யி, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இப்ப 11வது அதிகாரம் எடுக்கிறோம். 11வது அதிகாரம் ஊழியக்காரங்கள் மனசுல வச்சுக்கிறணும். விசுவாசிகள் ஊழியக்காரர் மனசுல வச்சுக்கோங்க. 11வது அதிகாரம் வாசிக்கலாம். 1வது வசனத்திலிருந்து. இயேசு தம்முடைய 12 சீசர்களுக்கு மேல படிக்கணும். என்ன கட்டளை கொடுத்தாரு? நீங்க உலகமெங்கும் போங்க அப்படின்னு சொல்லாம இஸ்ரவேல் தேசத்துல போங்க, காணாமற் போன ஆடுகளா இஸ்ரவேல் வீட்டாடத்துக்கு போங்க, மற்ற இடத்துக்கு போக வேண்டாம், புரஜா இடத்துல போக வேண்டாம், நான் சொல்ற இடத்துக்கு போங்க, போய் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பரலோக ராஜ்யத்துக்கான காரியங்களை பிரசங்கிங்க. கைக்கு தடியோ பணமோ காசோ ஒண்ணு நீங்க எடுத்துட்டு போவாதீங்க. நீங்க போங்க, நான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. உணவுக்காக கவலைப்படாதீங்க, உடைக்காக கவலைப்படாதீங்க, தங்குற இடத்துக்காக நீங்க கவலைப்படாதீங்க, போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இவர் என்ன பண்ணாராம்? தனியா அவர் என்ன சாப்பிட விட்டு போனார். வாசிக்கலாம். போய் நிறுத்திக்கோங்க. அதுக்கு மேல உள்ளதை நான் சொல்லிடுறேன், வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. இப்போ ஒரு சந்தேகம், வருகிறவர் நீர் தானா அல்லது வேறொருவரை காத்திருக்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்களே போய் இயேசுகிட்டே கேட்டுருங்க. வருகிறவர் நீர் தானா? நாங்க மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாதி ராஜாவா இருக்கக்கூடிய மேசியாவை நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அப்படியே ராஜ்யத்துக்கு முடிவே இராதுன்னு அவர் சாகவே மாட்டார். அப்படியே ராஜ்யத்துக்கு முடிவே இராது. அப்படியே ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவர்களும் சாகவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்பட போகிறது. மேசியாவை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். இப்பொழுது யோவான் ஸ்நானன் எங்களை அனுப்பியிருக்கிறார். இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறோம், நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற மேசியா நீர்தானா அல்லது வேறொருவரை காத்திருக்க வேண்டுமா? அப்பொழுது ஏசப்பா சொன்னாரு, நீங்கள் காண்கிறதையும் கேட்கிறதையும் யோவானிடத்தில் போய் சொல்லுங்கள். காண்கிறது என்ன? இதுதான் எனக்கு முடியல, எனக்கு அப்படி முடியணுமே, எனக்கு தகுதி இல்லையே, இல்லை ஏசப்பா எனக்கு தரவே மாட்டேங்கிறார். ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி லைட்டாக தலை காட்டின மாதிரி சில அற்புதங்கள் நடந்துச்சு. இடைக்காலத்தில் அப்படி ஒரு அலைச்சல், அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். அது கொஞ்சம் நின்று போன மாதிரி இருக்கு. எனக்கு ஏசப்பா இனி தருவாங்களா அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறேன். அவர் சொல்றார், நீங்கள் காண்கிறதையும் நீங்கள் கேட்கிறதையும் யோவானிடத்தில் போய் சொல்லுங்க, அப்பதான் நான் வருகிறவர் என்கிறது ஒரு சான்று. காண்கிறது என்ன? கீழே போட்டிருக்கு, குருடர்கள், செவிடர்கள், ஊமைகள், இதெல்லாம் இல்லாமலே இந்த துள்ளு துள்ளுறனே, இப்படி பாட்டு பாடுறேன், இதெல்லாம் இருந்தா எப்படி இருப்பேன் பிரதர்? நான் என்ன செய்யறேன் அப்படின்னு கேட்டா, பரப்பாடியில 4 பேரை பார்க்க வச்சுட்டேன், 2 பேரை பேச வச்சுட்டேன், பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ண போறேன். சொல்லுங்க, அந்த காரியங்கள் அப்படி மனசுல கொண்டு வாங்களேன். இந்த மாடி வீட்டில் இருக்கேன், அதுக்கு முந்தின நாள் பிரசங்கம் பண்ண இடத்துல 2 குருடனை பார்க்க வச்சேன், ஒரு ஊமையை பேச வச்சேன், ஒரு நொண்டியை நடக்க வச்சுட்டேன். நான் மாடி வீட்டிலே இருப்பேன். சொல்ல மாட்டேங்கிறீங்க. பற்பாடியில் உள்ளவங்க பாதிரியாரை வரட்டிட்டு, ஐயா அந்த வீட்டில் நீங்க இருங்கன்னு சொல்லிடுவாங்க. மாடியில் இருக்கிறேன்னு கேட்பாங்க. என்ன வெளியில வர விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் வெளியில வந்தா மக்கள் என்ன எப்படி யோசிச்சு பாருங்க, அப்படி யோசிச்சு பாருங்களேன். ஏசப்பா சொல்றாரு, வருகிறவர் நான் தான், வேறொருவரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் காண்கிறதையும் நீங்கள் கேட்கிறதையும் யோவானிடத்தில் போய் சொல்லுங்க, நான் தானான்னு சொல்லி அவன் சொல்லட்டும்.
காண்கிறது என்ன? குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், ஊமைகள் பேசுகிறார்கள், நொண்டிகள் நடக்கிறார்கள், பிசாசின் கட்டுகள் இருக்கிற விடுதலை ஆகிறார்கள். அடுத்தால சொன்னாரு, ஏழைகளுக்கு சுவிசேஷம் சொல்லப்படுகிறது, தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. இதை போய் யோவானத்துல போய் சொல்லுங்க. உடனே வந்தவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஏசப்பா பாருன்னு சொன்னா குருடன் பார்க்கிறான், பேசுனா ஊமையும் பேசுறான். இதெல்லாம் பார்த்துட்டு ஏசப்பாடைய பிரசங்கத்தையும் கேட்டுட்டு யோவான் கிட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதுக்கப்புறம் ஏசப்பா சொல்றாரு, 2 பேர் வந்தாங்களே, வந்து என்கிட்ட இப்படிலாம் கேட்டுட்டு போறாங்களே, சந்தேகம் இவர்களுக்கா சந்தேகம் அனுப்பின யோவானுக்கா அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. வனாந்திரத்திற்கு எதை பார்க்க போனீர்கள்? காற்றில செய் நானலையோ? யோவான் ஸ்நானகன் அப்படிப்பட்டவனா? இல்லை, என் ஊழியக்காரனாகிய யோவான் ஸ்நானகன் அழகிய வஸ்திரம் தரித்த மனுஷனா? அழகிய வஸ்திரம் தரித்த மனிதர்கள் எங்கே இருக்கிறார்கள்? திரும்பவும் எனக்கு அங்க ஒரு முறைக்கிறார் ஒரு பிரதர். குற்றம் சொல்றீங்களா, குறை சொல்றீங்களா? ஒருத்தன் நேற்று எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கான். என்ன கமெண்ட் பண்ணியிருக்கிறான்னா, உண்மையான அன்புன்னு சொல்றது ஒருத்தனையுமே குற்றம் சொல்லாததுதான். என்னையே நான் குற்றம் சொல்லிட்டு இருக்கேன், மற்றவனை நான் குற்றம் சொல்லாம இருப்பேன்? அழகிய வஸ்திரம் தரித்த ஊழியக்காரன் அல்ல, என் ஊழியக்காரன். நீ காலையில எங்க வீட்டமா கேட்டா, உங்களுக்கு இந்த பேண்ட் ஷர்ட்லாம் ஃபுல் அண்ட் ஷர்ட் அயன் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாரு, எனக்கு வஸ்திரம் முக்கியம் இல்ல, எனக்கு வஸ்திரம் முக்கியம். எந்த வஸ்திரம் எனக்கு முக்கியம் இல்ல, இந்த போட்டிருக்க பார்த்தீங்களா, இந்த வஸ்திரம் எனக்கு முக்கியம் இல்ல, என் ரட்சிப்பின் வஸ்திரம் தான் எனக்கு முக்கியம். என் இயேசப்பா எனக்கு கொடுத்திருக்கிறாரே, விலையேறப்பட்ட ரத்தத்தின் மூலமாய் ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை உடுத்தி இருந்தார்கள். இங்க ரத்தத்துல வஸ்திரத்தை துவைச்சிட்டோம்னா, உள்ள முக்கிட்டோம்னா, வெளியே எடுக்கும்போது எப்படி இருக்கும்? ரத்த கரையா தானே இருக்கும், ஒயிட்ல போடும். என்னது ரத்தம்? புரியுதா உங்களுக்கு? ரத்தத்துல தோய்க்கப்படல, ஏதோ நம்ம போடுறோம் பிரியமானவர்களே. ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் அது எனக்கு முக்கியம், எனக்கு இது முக்கியம் இல்ல. அப்ப நீங்க ஏற்கனவே போட்டதே போட்டுக்கிறீங்களா? ஆமா, நான் ஏற்கனவே போட்டதே போட்டுக்கிறேன்ல, எனக்கு மனசே சரியில்லை, என்ன ஆண்டவர் எனக்கு கொடுக்குற வாய்ப்பை நான் சரியா பயன்படுத்தணும் ஏசப்பா, எனக்கு உம்முடைய வஸ்திரம் எனக்கு முக்கியம் ஏசப்பா. பிரியமானவர்களே, அழகிய வஸ்திரம் தரித்த மனிதனை மாளிகையில் போய் பாருங்க, இன்னைக்கு அதுதான் நடக்குது. நம்முடைய மனதை மாத்திக்கிறோம் பிரியமானவர்கள். நம்முடைய ஏசப்பா சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபம். மனம் திரும்பணும். ஊழியக்காரன் அங்கிருந்து வாரான், கார் தான் எப்படி ஒரு 35 லட்சம் இருக்கும்ல, ஏப்பா BMW கார், பாஸ்டமா பாருங்க, கடவுள் நம்மளை எப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு. பாஸ்டர் காலை வெளியெடுத்து வைக்கும் போதே இந்த கல்யாண ஆல்பம், இந்த கல்யாண வீடியோலாம் காட்டுறாங்களே, அந்த மாப்பிள்ளை அப்படி காலை வெளியெடுத்து போது சூவை காட்டும். அப்ப பாஸ்டர் இந்த காலை வெளியெடுத்து வைக்கும் போது எதான் வைக்கிறாரு? அந்த ஷூவோட ஒரு காலை வைக்கிறாரு பாருங்க. பாஸ்டர் ஒரு ஹேண்ட்பேக்கும் போட்டுட்டு ஒரு கிளாஸ் மாட்டிட்டு இப்படியே வராங்க பாருங்க. மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. உண்மையுள்ள ஊழியர்களை ஆண்டவர் எழுப்ப போகிறார். என் ஊழியக்காரர்களுக்கும் என் ஊழியக்காரர்கள் அல்லாதவர்களுக்கும் என் ஜனங்களுக்கும் என் ஜனம் அல்லாதவர்களுக்கும் வித்தியாசத்தை நான் காட்டப் போகிறேன். அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்ற, நீ சொல்றியே நீ சொல்றியே நீ சொல்றியே, ஆமா ஆண்டவரே நான் சொல்றேன். நீ அப்ப எப்படி இருப்ப? ஊழியம் செய்ய போறியா? கொஞ்சம் ஊழியம் செய்திருக்கல. நான் ஒரு ஊழியம் செய்ய போனேன் பிரியமானவர்களே. ட்ரெயின் புறப்பட போகுது, பாம்பே தாண்டி போகணும். ட்ரெயின் புறப்பட போகுது, டிக்கெட் அவசர அவசரமா எடுத்தோம். கடைசியில பாம்பேல இருந்து சூரத்துக்கு போறதுக்கு அந்த ட்ரெயின்ல ஏறிட்டேன் பிரியமானவர்களே. கக்குஸ் பக்கம் தான் எனக்கு இடம் கிடைச்சது. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்த்தா என்னால முடியல. கடைசியில கொஞ்சம் கக்குசுக்கு தள்ளி பேக்க தலைக்கில வச்சுட்டு டவலை விரிச்சு படுத்தேன். கக்குசு வாடகை தான் நான் சுவாசிக்கணும். போறான், கதவை திறக்கிறான், போறான், கதவை திறக்கிறான். ஒரே டிஸ்டர்பன்ஸ். சூரத்துக்கு போறது வரைக்கும் கக்குசை மோந்து பார்த்துட்டே தான் போனார். வழி கிடையாது, சுவாசிச்சு தானே. என் ஏசப்பாட்ட சொன்னேன், ஏசப்பா நான் உங்க ஊழியத்துக்கு வந்து சூரத்துக்கு ஊழியத்துக்கு போறேன். பாம்பேல இருந்து சூரத்துக்கு போறதுக்கு நான் பட்ட பாடு. அன்னைக்கே நான் ஊழிய வேண்டான்னு புக்கை தூக்கி போட்டுட்டு பைபிளை தூக்கி போட்டுட்டு நான் ஓடி இருக்கேன்.
என் ஆண்டவர் என்ன விடல். இப்ப சொல்றாரு, அதை விட கஷ்டமான ஊழியருக்கு நீ செய்வியா? அப்படின்னா நான் ஊமையை பேச வைப்பேன், நொண்டியை நடக்க வைப்பேன், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்லுவேன், ஏழைகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவேன், கைவிடப்பட்டு போனவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல. பிரியமானவர்களே, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியவே முடியாது. இயேசு யோவான் ஸ்நானனை குறித்து சொல்கிறார், அழகிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ அவனை நீங்கள் அரண்மனையில் போய் பாருங்கள், பின்னும் நீங்கள் யாரை பார்க்க போகிறீர்கள் என்று நான் உங்களிடத்தில் கேட்கிறேன்.